ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் கலர்ஃபுல்லாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி போட்டி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம மணப்பெண் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட மணப்பெண் சமையல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த பாயாசத்துக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உங்கள் வீட்டில் வந்து அஞ்சலை பெட்டி இருக்கும். அந்த அஞ்சலை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு இருக்கும். அந்த கப்போட மெஷர்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த கப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் அளக்கிற மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம போட்டி அப்பளம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா கலரான ஒரு அப்பளத்தை தான் போட்டி அப்பளம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அப்பளத்தை வந்து நான் அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 5 கப் அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். அஞ்சு கப் அளவு நம்ம எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த உப்பை வந்து போக வச்சா தான் நம்ம ஸ்வீட்டான ரெசிபி செய்ய முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கலாம். அப்படி ஊற வச்சிங்கன்னா இதில் இருக்க கலரும் வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். அதே மாதிரி உப்பு வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிரும். ஸோ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபருப்பை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இதையே நான் உங்களுக்கு அளந்து தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பை வந்து ஊற வச்ச சிறுபருப்பை வந்து நம்ம அளக்க போகிறோம். முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 கப்பாக வந்து போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு வந்து நம்ம சிறுபருப்பு வந்து ஊறின பிறகு நமக்கு கிடைக்குது. நான் எதில் பாயாசம் செய்ய போகிறேனோ அதுலேயே டேரெக்டாக வந்து சிறுபருப்பை வந்து போட்டுட்டு, சிறுபருப்புக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதாவது சிறுபருப்பு வந்து முங்கி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா பாருங்கள், ஊறி இருக்குது. அதாவது வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு ஊறி இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் அந்த தண்ணியில். இப்போ இதை நம்ம தனியாக வந்து கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி உங்கள் அப்பளத்தில் எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும். என்னோடய அப்பளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து ஹெவியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 3 டைம்ஸ் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், அப்பளத்தோட கலர் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி அப்பளத்தில் இருக்க உப்பு எல்லாமே இந்த தண்ணியில் கண்டிப்பாக இருக்குது. திருப்பியும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா நுரெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பருப்பை வந்து கலரி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா சிறு பருப்பு வந்து என்ன ஆகும்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வைங்க. பாயசத்துக்கு குறைஞ்சபட்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சா போதும். 3/4 பதம் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு வந்து இப்போ வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்பளத்தையும் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் மணப்பெண் சமையலுக்காக யூடியூப்பில் போயிட்டு மணப்பெண் சமையல் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாதி வீடியோக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் பண்ணணுன்னா, நீங்கள் வீடியோஸை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, அதாவது தள்ளிகிட்டே போனீங்கன்னா அங்கே கமெண்ட்னு இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் சிம்பிள்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சிம்பிள் போட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வெந்து கிடச்சிடுச்சு. இன்னும் லைட்டாக நம்ம குழைய விட்டுடலாம். பருப்பு எப்பயுமே வந்து நல்லா குழைய விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக அப்படியே தொண்டையில் கரையும். நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு வேகாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயாசம் குடிக்கும் போது நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம அப்பளத்தை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம பாயாசத்தோடு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. உப்பு வந்து லைட்டாக இருக்கலாம் அப்பளத்தில், அப்போ தான் ஸ்வீட்டை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பாகவே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாயாசம் குடிக்கும் போது பிடிக்காது உங்களுக்கு. ஸோ உப்பு அதனால தான் நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துடுறோம் அப்பளத்துலேருந்து. அடுத்து வந்து சக்கரை பதம் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேன். அதே அஞ்சலை பெட்டியில் இருக்கக்கூடிய கப்பில் தான் நம்ம அளக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். அதாவது பாகு வெல்லம் எடுத்துருக்கேன். கல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
வெறும் வெல்லம் மட்டும் போட்டானாக்கா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு கப் வந்து சுகர் நீங்கள் எடுத்திங்கனாக்கா ஒரு கப் வெல்லம் ஒரு கப் சுகர் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தூக்கி கொடுக்கும் சர்க்கரையை. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்லம் தான் வேணும்னா நீங்கள் சூப்பராக வெல்லம் மட்டும் போட்டு செய்யலாம். ஏன்னா சிறுபருப்புக்கு வெல்லம் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் வெல்லம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து உங்கள் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்பளம் ப்ளஸ் சிறுபருப்பு ப்ளஸ் வெல்லம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச பிறகு நல்லா காய்ச்சின பால் அதை வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பால் பேக்கெட் சைஸ் இது. நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறுபருப்பில் கடைசியாக ஊற்றுங்க. காய்ச்சாமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம கொதிக்க வைக்க போகிறது இல்லை, ரொம்ப நேரம்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா காய்ச்சின பாலை நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை தாளிச்சிடலாம். நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபேவர் தான், நீங்கள் நெய் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லத்துக்கு நெய் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெல்லத்தை வந்து ஒரு ஏலக்காய் வந்து நம்ம பாயசத்தில் போட்டுருங்க. அதே மாதிரி முந்திரி திராட்சை தாளிக்கும் போது வந்து நெய்யில் தாளிச்சிங்கன்னா உங்கள் பாயசம் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். லைட்டாக செவந்த பிறகு திராட்சையை போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. திராட்சை வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா உப்பிடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்து நம்ம பாயசத்தில் போட்டோம்னா நம்மளோட போட்டி பாயசம் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.